ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எல்ஷட் அக்வேரியம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோய்ஸோட பற்றி பார்க்க போகிறோம். கோய்ஸோட பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கும். ஒன்று ரெட் ஐ, ஒன்று பிளாக் ஐ. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஐ ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். கோய்ஸோட பற்றி இப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்க ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா என்னோடய 5th பேட்ச் ஆஃப் பேரண்ட் ஸ்டாக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 10 to 15 பேரண்ட் வச்சு ஹோல்ட் பண்ணி ப்ரீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. மோர் தென் 4 to 5 டைம்ஸ் நான் ப்ரீட் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் எனக்கு அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபிஷ் வச்சு தான் ப்ரீட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். இப்போ பார்த்துருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 2 வந்து பியூர் கோயாக இருக்கும். இன்னொரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டாக இருக்கும். பட் அது ஐ பார்த்தீங்கன்னா ரெட் ஐயாக இருக்கும். அது வந்து கோய் ஸ்வாடோட லைனேஜில் வந்தது தான். ஸோ அந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஃபார்மில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் இதை வச்சு ட்ரை பண்ணி ப்ரீட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்றதுக்காக செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். இந்த 3 ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் பேரண்ட் ஸ்டாக்லேருந்து சர்வே ஆன பேலன்ஸ் ஃபிஷ்ஷஸ்ஸு. லாஸ்ட்டு 3 மந்த்தாக இதை கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் மந்த் எனக்கு மோர் தென் 100 குட்டிங் கிட்ட போட்டுருந்தது. அந்த எல்லா குட்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு டே பை டே எல்லா குட்டிகளும் சாக ஆரம்பிச்சிச்சு. இருந்து சர்வே ஆன ஃபிஷ்ஷஸ் தான் இது எல்லாமே. ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டிபாடிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அதோட டெத் ரேஷியோ நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் நிறைய ஃபார்ம்ஸில் வந்து இப்போ கோய் ஸ்வாட் ட்ரீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்க கோய் ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் கோய் ஸ்வாடும் மும்பை, பெங்களூர், கொல்கட்டா இங்கேருந்து தான் ஷிப் பண்ணி எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அவங்க வாட்டர் கண்டிஷன் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு வர ஃபிஷஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகுது. அதனால் நம்ம ஃபார்மில் வந்து ஓகே இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ப்ரீட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எடுத்து ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணால் தான் நம்ம ஹை குவான்டிட்டியில் எடுத்து ப்ரீட் பண்ணுவோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நான் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறேன், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.